தவக்காலம் என்றாலே என் மனதிற்கு உதயமாவது ஒரு மரத்தின் ஓராண்டு வாழ்க்கை தான். ஒரு ஆண்டில் இந்த மரமானது எண்ணற்ற காலங்களை கடந்து செல்கின்றது. புதியதாக இலை உருவாக்கின்ற இலை தழைக்கும் காலம், தன்னிலே மலர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வண்ணமயமான காலம், காய்த்து கனி தரக்கூடிய நிறைவான காலம். இத்தகைய காலங்கள் அனைத்தும் இந்த மரத்திற்கு உருவாவதற்கு அடித்தளமாக இருப்பது ஒரே ஒரு காலம்தான். அதுதான் அந்த மரத்தின் இலையுதிர் காலம். அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலையுதிர் காலம். நம்மிலே தேவையற்று இருக்கின்ற நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை நாம் அந்த இலைகளை நம்மிலே இருந்து உதிர்த்து நம்மையே இறைவன் முன் வெறுமையாக்கி நிற்கின்ற பொழுது நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும். அதற்காகத்தான் இறைவன் இந்த தவக்காலத்தை